ஹலோ மக்களே, நம்ம பாடியில இருக்கிற பேட் திங்ஸ் எல்லாம் லிவர் அண்ட் கிட்னி வெளில கொண்டு போறது எவ்வளவுக்கு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி பிரெயின்ல இருக்கிற பேட் திங்ஸ் எல்லாம் வெளில கொண்டு போறதும் முக்கியம். அப்பதான் ஹாப்பி பர்சனா இருக்கலாம். சோ பிரெயின்ல கழிவுகள் சேர சேர என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் தெரியுமா? ரொம்ப டிப்ரெஷன்ல இருப்பாங்க, ரொம்ப லோன்லியா இருப்பாங்க, லேசியாவும் லெத்தார்ஜிக்கா இருப்பாங்க. எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அதுல சாட்டிஸ்பாக்சனே இருக்காது. சின்னதா யாராச்சும் ஏதாச்சும் சொல்லிட்டா ரொம்ப கோவம் வரும், ஏண்டா வாழ்றோன்ற அளவுக்கு தோணும். இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் ஏன் வருதுன்னா டோபமைன் லெவல் கம்மியா இருக்கிறதுனாலதான். சரி, டோபமைன் லெவல்னா என்ன? டோபமைன் அதிகமா இருக்கணுமா கம்மியா இருக்கணுமா? அதிகமா இருந்தா என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும், கம்மியா இருந்தா என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும்? டோபமைன் டிடாக்ஸ்னா என்ன? மூளையை எப்படி சுத்தம் பண்ணலாம்? இத பத்தி கம்ப்ளீட் டீடைல்ஸ் இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேம் விளையாடலாமா? எந்த ஃப்ரூட் சாப்பிட்டா அதிகமா தூக்கம் வரும்? ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் கரெக்டான ஆன்சர் இந்த வீடியோ எண்ட்ல சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வாட் இஸ் டோபமைன்? இந்த டோபமைன் ஹார்மோன் நம்மள ஹாப்பியாவும் மோட்டிவேட்டாவும் வச்சுக்கும். பிரெயின்ல நேச்சுரலா ப்ரொடியூஸ் ஆகுற நியூரோ டிரான்ஸ்மிட்டர். அதாவது நியூரான்ஸ்க்கு நடுவுல மெசேஜ் பாஸ் பண்ற ஒரு கெமிக்கல் சிக்னல் தான் இந்த டோபமைன் ஹார்மோன். இது ஒரு ஃபீல் குட் ஹார்மோன். இந்த ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆனா நமக்கு ரொம்ப குட்டா ஃபீல் பண்ணுவோம். இது குட்டா தானே ஃபீல் பண்ண வைக்குது, அப்ப அதிகமா சுரந்தா நல்லது தானே அப்படின்னு நினைக்கலாம். பட் அங்கதான் ஒரு செக் இருக்கு. இந்த டோபமைன் 2 வேஸா ரிலீஸ் ஆகுது. ஒன்னு டானிக் ரிலீஸ், இன்னொன்னு பேசிக் ரிலீஸ். 2 பேரா மாமி? ஃபர்ஸ்ட் டானிக் ரிலீஸ் பத்தி பார்க்கலாம். டோபமைன் ஒன்னும் டாக்ஸின்லாம் கிடையாது. பிரெயின்ல இருக்கக்கூடிய காமன் ஹார்மோன் தான். பாடியில பேசிக் லெவல் டோபமைனை மெயின்டைன் பண்றது தான் பேஸ் லைன் டோபமைன். சோ ஒருத்தர் பேஸ் லைன் டோபமைன்ல இருந்தா ரொம்ப மோட்டிவேட்டடா இருப்பாங்க. லைஃப்ல ஏதாவது சாதிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், அடுத்த லெவலுக்கு போகணும்னு நினைப்பாங்க. ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, மெடிடேட் பண்ணுவாங்க. செகண்ட் ஒன், பேசிக் ரிலீஸ். டோபமைன் ரேபிடா ஹை ஃப்ரீக்வன்சில ரிலீஸ் ஆகும். ரொம்ப ஷார்ட் பீரியட்ல அடிக்கடி ரிலீஸ் ஆகும். அதான் பேசிக் ரிலீஸ். இது எப்ப ரிலீஸ் ஆகும்னா அதிகமா சோசியல் மீடியா யூஸ் பண்றப்ப, ரீல்ஸ் பாக்குறப்ப, சிகரெட், ஆல்கஹால், ட்ரக், கேமிங், கேம்பிளிங், ஜங்க் ஃபுட் சாப்பிட்றப்ப, இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச விஷயம் பண்றப்பெல்லாம் டோபமைன் அதிகமா சுரக்கும். டோபமைன் ஹையானா பிரெயினுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் அடிக்கடி பண்ண தோணுது, அடிக்டும் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், ரீசெண்டா இப்ப ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் அதிகமா எடுத்துக்கிறோம். காரணம், ஜங்க் ஃபுட் சாப்பிட்றப்ப டோபமைன் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அதனாலதான் நமக்கு திரும்ப திரும்ப சாப்பிட தோணுது. இன்னொரு எக்ஸாம்பிள், சீரியல் லவர்ஸ். இப்ப லேடிஸ் மட்டும் இல்ல, ஜென்ஸும் சீரியல் அடிக்ட் தான். சீரியல் ப்ரோமோக்காக பல பேர் வெயிட் பண்ணிட்டே இருக்கோம். ஒரு ப்ரோமோ வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு ப்ரோமோ எப்ப வரும்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கோம். சோ அதனாலயும் டோபமைன் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. இப்படி டோபமைன் லெவல் எக்ஸஸா இருக்கிறதுனால அடிக்ஷன் மட்டும் கிடையாது, அக்ரஷனும் வரும், ஆன்சிட்டி கவலை வரும், இன்சோமேனியா தூக்கமின்மை வரும். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸும் வரும். சரி, இந்த டோபமைன் லெவல் ஹையா இருக்கணுமா லோவா இருக்கணுமான்னு கேட்டா நான் முன்னையே சொன்ன மாதிரி பேஸ் லைன் டோபமைன் லெவல்ல தான் மெயின்டைன் ஆகணும். இதுதான் லோல இருந்து ஹைக்கு போயிருமே, அப்புறம் என்ன பிரச்சனைன்னு கேட்டா ஃபர்ஸ்ட் டோபமைன் லெவல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ரப்பர் பேண்ட் எலாஸ்டிக் மோட்ல தான் ஒர்க் ஆகுது. இப்ப பேஸ் லைன் டோபமைன் லெவல்ல இருந்து ஹை லெவலுக்கு போச்சுன்னா இது ரப்பர் பேண்ட் எலாஸ்டிக் மோட்ல அதுக்கு ஈக்குவலா கீழே வரும். கீழே வந்துட்டு தான் அகைன் நார்மல் மோடுக்கு போகும். சோ இந்த மாதிரி வருஷ கணக்கா மேல கீழே போயிட்டு வந்தா டோபமைன் லெவல் கிராஷ் ஆயிடும். விச் மீன்ஸ் பேஸ் லைன் டோபமைன் லெவல்ல இருந்து ரொம்ப கம்மி ஆயிடும். இப்படி டோபமைன் ரொம்ப லோ ஆச்சுன்னா என்னென்ன சிம்டம்ஸ் வரும்னா, ஃபர்ஸ்ட் ஒன், நம்ம ரொம்ப ஒர்த்லெஸ்ஸா ஃபீல் பண்ணுவோம். நாம எதுக்குமே லாக்கி இல்ல, என்ன செஞ்சாலும் அதுக்கு நமக்கு பலனே கிடைக்கல, அந்த மாதிரி நினைப்போம். அடுத்து ரொம்ப ஹோப்லெஸ்ஸா இருக்கும். ஒரு ஹோப்பே இல்லாம இப்ப இருக்கிற கஷ்டமான நிலைமை நீ இப்படியே தான் இருக்கும் அப்படின்னு நினைப்போம். பரவாயில்ல, ஊருக்கு போங்க. இங்கேரியா என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் முடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். இங்க பாருங்க. அடுத்து லேசியாவும் லெத்தார்ஜிக்காவும் இருப்போம். 7 to 8 hours தூங்கினாலும் அதுக்கப்புறமும் ரொம்ப டயர்டாவும் ஸ்லீப்பியாவும் இருக்கும். அடுத்து ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை ஹேண்டில் பண்ண ரொம்ப கஷ்டப்படுவோம். பின்னி அதுக்குள்ளேயே தான் இருப்போம். ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணுவோம். தனிமையை மட்டும்தான் நம்ம விரும்பி போவோம். அடுத்து ஸ்மோக்கிங், ஆல்கஹால், ட்ரக்குக்கு அடிக்ட் ஆகி நம்மளே அழிச்சுக்குவோம். ஃபேமிலிஸ் கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம்.
அவங்க மேல கேர் எடுத்துக்க மாட்டோம். இந்த மாதிரி ஸ்டடீஸ்ல இருந்து ரிலேஷன்ஷிப் வரைக்கும் எல்லாத்துலயுமே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. எந்த ஒரு வேலையும் பிடிக்காம தான் செய்வோம். ரொம்ப பிடிச்சு செஞ்ச வேலையும் பிடிக்காம போயிடும். இந்த மாதிரி டோபமைன் குறைய குறைய அது கடன்ல போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கிட்ட பணம் இருக்குன்னா அதை செலவு பண்ணி பணம் காலி ஆயிடுச்சுன்னா நம்ம கடன் வாங்கி தான் செலவு பண்ணுவோம். அந்த மாதிரிதான் டோபமைனும் கடன்ல இருக்கும். சோ அந்த கடனை அடைக்கிறதுக்கு டோபமைன் டிடாக்ஸ் பண்ணணும். டிடாக்ஸ்னா பேர்லயே இருக்கு, சுத்தம் செய்யணும். சோ மூளையை எப்படி சுத்தம் செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், பிக்கெஸ்ட் டிஸ்ட்ராக்ஷனை ஸ்டாப் பண்ணணும். என்ன? ஸ்மார்ட் போன் தான். வேற என்ன? அன்னெசரியா போனை யூஸ் பண்ணவே கூடாது. இப்ப நம்ம யூடியூப் போறோம்னா எதுக்கு போவோம்? ஏதாவது ஒரு கண்டென்ட் சர்ச் பண்ணணும், இன்ஃபர்மேஷன் வேணும்னா யூடியூப் போவோம். பட் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எதுக்கு போவோம்னு கேட்டா யாருக்காச்சும் தெரியுமா? நோ ஆன்சர். ஏன்னா எதுக்கு போறோம்னு நமக்கே தெரியாது. சும்மா வந்துட்டு போர் அடிக்குதுன்னு நான் போனேன், டைம் பாஸ் ஆகலன்னு எடுத்து நியூஸ் ஃபீட்ஸ் எல்லாம் ஸ்க்ரால் பண்றேன், இப்படிதான் ஆன்சர் வரும். ஏன் எதுக்குன்னு தெரியாமே போறதுதான் இன்ஸ்டாகிராமும் ஃபேஸ்புக்கும். சோ அதை டோட்டலா அவாய்ட் பண்ணணும். நோ சோஷியல் மீடியா, நோ மியூசிக், நோ கிரிக்கெட், நோ மூவி, நோ டிவி சீரிஸ், நோ ஜங்க் ஃபுட்ஸ் ஆர் சுகரி ஃபுட்ஸ், நோ சிகரெட், நோ ஆல்கஹால், நோ ட்ரக், நோ கேமிங்ஸ். இது எல்லாமே 7 days ஸ்டாப் பண்ணிடுங்க. இது எல்லாமே எப்படா ஒரு மனுஷன் வாழ்றதுன்னு கேக்குறது எனக்கு புரியுது. பட் இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்னன்னா, 7 days ஒருத்தனுக்கு பட்னி போட்டா 8th day அவனுக்கு என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவான். அண்ணன் இல்ல எதுக்குல பாக்க இல்ல ஒரு வாரத்துக்கு சேர்த்து ஹோல்சேலா சாப்பிட்டு போல இருக்க அண்ணன். இந்த சோறு கறி குழம்புக்கு மட்டும். சோ நீங்க 7 days இந்த மாதிரி டிடாக்ஸ் பண்ணி இருந்தா 8th day உங்களுக்கு பிடிக்காத விஷயம் எல்லாம் பிடிக்கும், வேலை செய்ய பிடிக்கும், படிக்க பிடிக்கலன்னா பிடிக்கும். சோ இந்த மாதிரி நிறைய விஷயம் மாறுறத நீங்க பார்க்கலாம். அடுத்து, கனெக்ஷன் வித் லவ்டு பீப்புள். நீங்க தனியாவே இருக்க கூடாது, யாராச்சும் கிட்ட பேசிட்டே இருக்கணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருக்கணும். இல்ல நீங்க வீட்டுல தனியா இருக்கீங்கன்னா போன்லயாவது பேசிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட், எக்ஸசைஸ் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க, மெடிடேட் பண்ணுங்க. குளிக்கிறது கோல்டு வாட்டர்ல குளிங்க, பிளாக் காஃபி எடுத்துக்கோங்க, டோபமைன் அதிகமாகிற ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடுங்க. இது மாதிரி ஃபாலோ பண்ணா பேஸ் லெவல் டோபமைன் கரெக்டா மெயின்டைன் ஆகும். சோ இப்ப டோபமைன் பத்தி ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இதே மாதிரி நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் ஸ்டார்டிங்ல ஒரு क्वेश्चन கேட்டிருந்தேன், எந்த ஃப்ரூட் அதிகமா சாப்பிட்டா தூக்கம் நிறைய வரும்ட்டு. அதுக்கு ஆன்சர் கிவி. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை பை.